என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்கு பிடித்த ஏதாவது ஒரு புனித நூலை படிக்கத் தொடங்கு. ஏற்கனவே படித்த நூலாக இருந்தாலும் சரி, அதை மீண்டும் படி. மேலும் இந்த முறை அதை படிக்கும்போது அதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். மதம் என்ற ஒரு கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், எல்லாம் புனித நூலும் இயற்கைத்தன்மை, இரக்கத்தன்மை, அன்பு, அமைதி என்பதை தான் போதனை செய்கின்றது. இவைதான் கற்றுக்கொள்கின்றது. இந்த ஒற்றுமையை கவனியுங்கள். இதைத்தான் உங்களுக்கு கற்றுக்கொள்ள நான் வந்துள்ளேன். எல்லா மனிதர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்குது மற்றும் அந்த படைப்பை படைத்த அந்த பிரபஞ்ச சக்தி கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. நீ சில காலமாக தூக்கம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். ரொம்ப கவலைப்படாதே. உன் நெத்தியில் உதியை பூசிக்கொள்ளு. தூங்குவதற்கு முன்பு நெத்தியில் அந்த உதியை பூசிக்கொண்டு நிம்மதியாக உறங்கு. தினமும் எனக்கு ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியம் செய். மகிழ்ச்சியுடன் இரு, நிம்மதியாக இரு, சிரித்து கொண்டே இரு. स्वतंत्रता आणि जीवा. आज स्वतःला आरशात बघा व स्वतःलाच पाहून हसा. एक छानशी मिठी द्या आणि नेहमी विश्वास ठेवा की मी तुमच्या सोबतच आहे व तुमच्यावर खूप प्रेम करतो. म्हणून आनंदी राहा व खूप हसत राहा. माझे आशीर्वाद सदैव तुमच्या पाठीशी आहेत.